வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஒரு அனுபவத்தை அப்படி ஒரு பிளிங்க் ஆகிற மாதிரி, ஒரு மின்னல் மாதிரி எனக்குள்ளே உணர்ந்தப்போ, இதை நான் கேட்டிருக்கேன், உணர்ந்திருக்கேன். காதல்னா என்ன, ஏக்கம்னா என்ன, எதிர்பார்ப்புனா என்ன, எதை 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 தேடுறோம், எது எது நம்மளை தேடுது, இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு குழப்பமான மனநிலை இருந்தது எனக்கும். அப்போது என்னென்னா, அன்கண்டிஷனல் லவ்வுங்கிறாங்க, லவ்வுன்றாங்க. அதுக்கு அன்கண்டிஷனல் லவ்னால் எப்படி இருக்கும்? அதாவது வார்த்தையில் சொல்கிறதுக்கும், அது செயலாக செயல்படுறதுக்கும், அதை கான்சியஸாக உணர்றதுக்கும், அதை எமோஷ்னலாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கும், அந்த 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 லவ்வை ஏற்றுக்கிறதும், லவ்னால் ஏற்படுற வலியை உணரும்போது மட்டும்தான் நீங்கள் ஆழமாக அதுக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறது, அதுலேருந்து விடுபடுறது, விடுதலையாகிறது நடக்கும். இல்லைன்னா, ஆமாம் நான் மாறுறேன்னு நினைக்கிறேன், விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அன்கண்டிஷனல் லவ் வைக்கணும்னு நினைக்கிறேன், என்னை யாரும் புரிஞ்சிக்கல, நான் இவ்வளோ பேரை தாங்குகிறேன், இந்த மாதிரிலாம் புலம்பிகிட்டே இருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். இது ஒரு தொடர்கதை மாதிரி, ஒரு ஒரு அப்படி ஒரு ஒரு ஹோல், ஒரு லூப் மாதிரி, லூப் ஹோல் மாதிரி போயிட்டே இருக்கும். இது எப்படி சொல்கிறேன்னா, திடீர்னு என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்கன்னா, என்கிட்ட அவங்ககிட்ட நான் சொல்கிற குற்றச்சாட்டு, நீ ரூம்மேட் மாதிரி இருக்கீங்க, அப்புறம் என்னென்னா, ஒரு கணவனுக்குரிய எந்த ரோலும் நீங்கள் ப்ளே பண்ணல, அப்புறம் நீங்கள் உங்களோட சுயநலத்தினால இருக்கீங்க, நீங்கள் வெளியில் உலகத்துக்காண்டி என்னை கேர் பண்ணுற மாதிரி, என் மேலே லவ் இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட இதுக்கு என்னை எந்த வகையிலலாம் பயன்படுத்தணுமோ அது மாதிரி பயன்படுத்துகிறீங்க, உங்களுக்கு இந்த ஃபேமிலி பற்றி எந்த அக்கறையும் கிடையாது, இந்த சொசைட்டி முன்னாடி நீங்கள் இருக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணால் போவீங்க, அது முன்னாடி எவ்வளோ வேணால் அலட்சியப்படுத்துவீங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டை நான் சரம் மாதிரியாக வச்சுட்டே இருந்திருக்கேன். இது எனக்கு 25 ஆண்டுகள் கல்யாணம் ஆனதில் நான் 15 ஆண்டுகள் நான் இப்படி தான் அவங்கக்கிட்ட போராடியிருக்கேன். ஆனால் ஒரு டைம்லேயும் அவங்க இதுக்கு எந்த பதிலும், எந்த ரெஸ்பான்ஸும் எதுவுமே பண்ணல. அதிகபட்சமாக நீலாம் உங்கள்கிட்டலாம் இது சொல்லணும் இல்லை, இந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அலட்சியப்படுத்திடுவாங்க, இல்லை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க, ஜஸ்ட்டு அந்த ஃபைல் தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சிடுவாங்க, ரைட். அப்போது நான் இப்படி லைஃப் போயிட்டுருக்கு, என்னால் இப்படி நான் எப்படி வாழ்கிறது, என்னால் இந்த 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 தடையை நான் எப்படி உடச்சிக்கிறது, நான் எப்படி மீண்டுறது, இது ஒவ்வொரு பெண்ணுக்கு இருக்கிறது. இன்றைக்கி நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி தெளிவு, இன்றைக்கி எனக்கு ஒரு நிம்மதி, எனக்கு ஒரு அமைதி, எனக்கு பீஸ், இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனால என்னை பற்றி நீங்கள் எதாவது எடுத்துக்குவீங்களா அப்படிங்கிற நோக்கம்லாம் இல்லை. நான் யார் கதையோ கேட்டு இவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறத விட, என்னோடய லைஃப்பில் நான் நடந்ததை அப்படியே சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது என்ன சொல்கிறது, விவேகானந்தர் மாதிரி தான். ஒரு பாமரனுக்கும் ஒரு குழந்தைக்கு கூட அந்த தத்துவம், அந்த அந்த வேதம், அந்த என்ன சொல்கிறது, அந்த அத்வைதம், பிரம்மம் அப்படின்னா புரிகிற மாதிரி சொல்லணும், அவ்வளோதான். இது எனக்கு பேராசை தான், இந்த மாதிரி எண்ணம் எனக்கு ஆழமாக இருக்குது. அப்போது நான் உங்ககிட்ட உடச்சி தான் சொல்ல முடியும். இதில் நான் இலைமறை காயாலாம் சொல்ல முடியாது. வலிக்குங்கிறத வலிக்கு தான் சொல்லணும், இன்பமாக இருக்குங்கிறது இன்பம் தான் சொல்ல முடியும். அதை என்னோடய லாங்குவேஜில் நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இதை 2 பேருக்கு போனாலும் சரி, 2 லட்சம் பேருக்கு போனாலும் சரி, 2 கோடி பேருக்கு போனாலும் சரி, ஐ டோன்ட் கேர். ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேங்கிறது, நான் ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு என்ன காரணம், இது என்னோடய சொந்த அனுபவம். இதை நான் யார்கிட்டையும் எந்த இதுலேயும் சொல்லலை. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்த அனுபவத்தை, நான் வந்த அமைதியை, இது எல்லாத்துக்கும் சாத்தியம் அப்படிங்கிறத இயல்பாக சொல்லணும் அப்படிங்கிறதான் நோக்கம். என்னால் ஒரு பிரசங்கம் மாதிரியோ, ஒரு பெரிய ஞானி மாதிரியோ, இல்லை இப்படிலாம் கடந்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பில்டப் பண்ணியோ சொல்ல அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான். நான் இதுக்கு ஒரு துறவியாக இருக்கணும்னோ, இல்லை என்னோடய டிக்னிட்டி, என்னோட டிகிரி மாதிரி என்னோடய குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி, என்னோடய உண்மை, என்னோடய சத்தியம், என்னோடய நேர்மை, அவ்வளோதான். அந்த சத்தியம் நேர்மைக்கு நீங்கள் வச்சுருக்க வரைமுறைக்கு நான் ஒத்து வர முடியாது. என்னோடய சத்தியம், என்னோடய நேர்மை, என்னோடய எளிமை, இதுதான் நான் பண்ண முடியும்.
புரிஞ்சவங்க எடுத்துக்குவாங்க, புரியாதவங்க விட்டுருவாங்க. அதுக்கு என்னோடதை வந்து என்னோட தன்மையிலேருந்து தான் காட்டவே முடியுமே ஒழிய, ஏற்கனவே நான் பல முகமூடியை கழட்டணுங்கிற தீவிரத்துலேயும் நான் என்னோடய ஒரிஜினலை நான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நீங்கள் இந்த முகமூடியை போட்டால் தான் நம்புவீங்க, இந்த முகமூடி போட்டால் தான் புரிஞ்சுக்குவீங்க, இந்த முகமூடி போட்டால் தான் உங்களுக்கு வந்து நான் நல்ல பிள்ளையாக தெரிவேங்கிறதுக்காண்டி நான் அதை செய்ய முடியாது. பேசுவீங்களா? ஓகே. புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்களா? ஓகே. ஆனால் ஒரு நாள் யாருக்கோ ஒருத்தருக்கு புரிஞ்சாலும் அதுலேருந்து இந்த செயல் நடந்ததுக்கு அதுவே சாட்சியாக இருக்கிறோம். ஏன்னா இது நான் ஒரு கருவி தான், அவ்வளோதான். அப்போது என்னோடய அனுபவத்தை இதை வந்து இந்த வழி கொடுத்ததே, இந்த அனுபவம் கொடுத்ததே இது சொல்கிறது தானோ அப்படின்னு நினைக்கும் போது கூட எனக்கு சில டைம் ஆச்சரியமாக இருக்கும். அந்த வகையில் நான் ரெண்டையுமே பார்க்குறேன். சூட்சம உடல், ஆன்ம உடல், அந்த 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 ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அன்னமய கோஷம்னா என்னங்கிறது எப்படி நான் வந்து ஈக்குவல்ட்டி அப்படின்னு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ தயிர் சாதத்தை எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நீங்கள் தயிர் சாதம் பார்த்துருக்கீங்க, தயிர் சாதம் சொல்லிடலாம். ஆனால் அன்னமய கோஷம், சூட்சம உடல் அப்படிங்கிறத நான் உணர்ந்த ப்ரூஃப் எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் இந்த உணர்வுலேருந்து நான் வெளியே வந்துட்டேங்கிற ப்ரூஃபு நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து புரிஞ்சிக்க முடியுங்கிறதுனால சூட்சம உடலையும் அன்னமய கோஷத்தையும் உங்கள்கிட்ட விளக்க முடியாது. நீங்கள் அந்த நிலைக்கு வரணும். ஆனால் இப்போ நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் கண்டு வந்துட்டிங்கன்னா அந்த சூட்சம உடலையும் அன்னமய கோஷத்தையும் நீங்களே உங்களோட பார்வையில் போய் பார்த்துக்குவீங்க. பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக இது இந்த செயல்லேருந்து நீங்கள் கலந்து போகிறது அது இயல்பாக அதை நோக்கி உங்களால் நீந்தி போக முடியுங்கிறதுனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அன்புனா என்ன, முதல்ல நேசம்னா என்ன, காதல்னா என்ன? அப்போ வந்து என்னென்னா, இப்போ திரும்ப என்னோடய ஃபேமிலியே நான் வரேன், என்னோடய இடத்துக்கு வரேன். அப்போ நான் முந்தியெல்லாம் என்ன செய்வேன்னா, அந்த பயிற்சி பண்ண காலங்களில் என்னென்னா, அந்த யார்கிட்டையும் நான் வந்து எந்த நிமிஷமும் யார்கிட்டையும் பேசிடுவேன். என்னால் வந்து என்னென்னா, என்னோட அன்பு நிலை, என்னோட நேர்மை, என்னோட இது வந்து யார்கிட்டனாலும் பேசிடுவேன். எவ்வளோ பெரிய ஆள்னாலும் பேசிடுவேன். எவ்வளோ பெரிய ஆளுக்கிட்டையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிடுவேன். அது 90 வயசு தாத்தாவாக இருக்கட்டும், 20 வயசு பிள்ளையாக இருக்கட்டும், 5 வயசு குழந்தையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துட்டையும் என்னால் மிங்கிளாக முடியும். ஏன், நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள மனிதர்களுக்கு கூட என்னை இயல்பாக இருக்க முடியும். அதாவது அவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தில் இருக்கும் சூழ்நிலையில். இதுக்காண்டி நேராக போய் நீங்கள் பேசுகிறீங்களான்னா அந்த குதர்க்கத்துக்கு வரல. நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இயல்பாக என்னால் அந்த ஒரு மேடையில் பேசுகிறாங்கல்ல, அது மாதிரி அவங்கக்கிட்ட வந்து இயல்பாக என்னால் கான்வர்சேஷன், அந்த உரையாடல் நிகழ்த்த முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஃப்ரீயாக இருந்தேன். நான் வந்து என்ன சொல்கிறது, அது என்னோடய இயல்பாக கூட இருந்திருக்கலாம், தன்மையாக இருந்திருக்கலாம். அப்போது இதன் மூலம் நான் என்ன செய்வேன், தினமும் நான் காலேஜில் இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, கேட்காம உதவி பண்ணுறது. அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, என் ஃபேமிலிக்குள்ளேருந்து. என் தங்கைங்க, எங்கள் அம்மாங்க, எங்கள் அப்பா அம்மாங்கங்கிறேன், அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யுதுன்னா, அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி உதவி போய் செய்கிறது. எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கிட்டு போய் செய்கிறது. அப்போ இதை வந்து செய்யும்போது என்னென்னா, எனக்கு ஒரு சந்தோஷம், சேம் டைமில் அவங்க என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற சந்தோஷம், என்னை அந்த இடத்துல வச்சுப்பாங்கங்கிற சந்தோஷம். அப்போ தான் நம்மளை விளக்க மாட்டாங்க, நம்மளை விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறதுனால செஞ்சேனா அப்படின்னாலும் தெரியல. ஆனால் இதை நான் அளவுக்கு மீறி செய்யும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னை லூஸு, அது ஒரு எது எடுத்தாலும் கொஞ்சம் கூட விவரமே இல்லாதது, எதை எடுத்தாலும் நமக்கு உதவி செய்யும், அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு என்னை ஒரு கட்டத்துக்கு பயன்படுத்தினா கூட எனக்கு கொஞ்சம் வலிக்கவும் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கொஞ்ச நாள் 2 நாள் கொஞ்ச நாள் முறைச்சிப்பேன். அதுக்கடுத்து திரும்ப அதே மாதிரி தான் செய்வேன். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, இது நம்ம மாற்ற முடியல, நம்ம கேரக்டர் இதான் போல் அப்படின்னு சொல்லும்போது, காலேஜில் என்கிட்ட ஒரு பொண்ணு சொன்னிச்சு, பக்கத்தில் என்னோடய சீட்டில் பக்கத்தில் கீதான்னு ஒரு பொண்ணு, நீ ஹெல்ப் பண்ணுறதுலாம் ஓகே தான் கணேஸ்வரி, ஆனால் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கேட்காம பண்ணுறீங்க. அவங்களுக்கு உதவி வேணுமான்னு சொல்லுங்கள், உங்ககிட்ட உதவி பண்ணுவாங்க, நீங்கள் அந்த பக்கம் போன பிறகு இதெல்லாம் கேட்டோமா, இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லும்போது, அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் போல் இருக்குது. அந்த பிள்ளை அதை உணர்ந்து என்கிட்ட சொல்லுது. அந்த செகண்டில் தான் எனக்குள்ளே லேசாக ஒரு மின்னல், அது பளிச்சுன்னு இல்லை, லைட்டாக மின்னல். அப்போ தான் நான் வந்து உதவி இப்படியும் இருக்கா அப்படிங்கிறத நான் அந்த நிமிஷம் யோசித்தேன். ஆனால் அப்போ வந்து எனக்கு ஒரு 17 வயசில் எனக்கு வந்து அந்த இது வந்து லைட்டாக தான், எப்படி ஒரு காயத்தில் லேசாக நகத்தை வச்சு பிளேடை வச்சு லேசாக கீறின அப்படி இருக்கும், அந்த வழி மாதிரி தான் அந்த புரிதல் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நான் திருந்திட்டேனான்னு பார்த்தீங்கன்னா திருந்தலை. அதுக்கடுத்து போகும்போது என்னோடய அன்பெல்லாம் நான் வந்து எங்கே கொடுக்கணும்,
தேவைப்படுதா இல்லையாங்கிறது மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சிது. அதுதான் நான் எல்லாட்டையும் பேச ஆரம்பித்ததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இப்படி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கணேஸ்வரி மாதிரி ஒரு குழந்தை இருக்கணும், கணேஸ்வரி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும். நான் வந்து ஆக்டிவிட்டீஸும் சரி, பேசுகிறதும் சரி, பழகுறதும் சரி, மனிதர்களுக்கு உதவி பண்ணுறதும் சரி, அவங்கள புரிஞ்சுக்கிறதும் சரி, அவங்க சுச்சுவேஷன்லேருந்து நான் அது எவ்வளோ பெரியவங்களாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், இல்லை அந்த அங்கிள் ஆன்ட்டி ரேஞ்சிலையாக இருக்கட்டும், இல்லை அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை தங்கைங்களாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு. சேம் டைமில் அவங்க கூட நிற்க முடிஞ்சது எல்லா சுச்சுவேஷன்லேயும். அப்போ என்னென்னா ஒரு வகையில் வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா எனக்குன்னு யாருமே இல்லையா, எனக்கு யாருமே இல்லையா. அப்போ அது வந்து என்ன நினச்சிட்டேன்னா, உடனே நம்ம கல்யாணம் ஆகும், என்னோடய அப்பா எனக்கு இல்லை, என் அம்மா எனக்கு இல்லை, என் தங்கைங்க என் தம்பிங்க என் கூட இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்கே இல்லை, நான் எல்லாருக்குமே அவங்களுக்கே இருக்கேன். நெய்பர்ஸ்க்குலாம் என்ன செய்வாங்க, அந்த உதவி பண்ண நீ வந்து பின்னாடி ரொம்ப என்னது போகிற இடத்துல கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல நீ ராஜாத்தியாக இருப்ப, நீ உன்னை வந்து கண்ணில் வச்சு தாங்குகிற ஹஸ்பண்ட் கிடைப்பான், நீ இவ்வளோ நல்ல பிள்ளை அப்படின்லாம் சொன்னோடனே நான் அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் நடக்கும் போல், அதனால சொல்கிறாங்க போல் அப்படின்னு தான் நினச்சேன். அப்போ என் தகுதிக்கு மீறி, என் சக்திக்கு மீறி எல்லா வேலையும் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சோர்ந்து போனால் கூட அந்த சோர்ந்து இருக்கேன், அந்த டயர்டாயினு கூட அவங்களுக்கு எந்த கேரும் இல்லைங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. அப்போ நான் எல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் செய்யும்போது என்னென்னா, யார் உன்னை செய்ய சொன்னா, நாங்களா கேட்டோம், நீ ஏன் வந்து செஞ்ச, நீ ஏன் பண்ணுற, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு லேசாக வருத்தம் இருந்தால் கூட ஓ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நான் திருந்தினேன்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் திருந்தலை. அப்போ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது என்னென்னா, எனக்கு வந்து ஒரு மடி கிடைக்காதா, எனக்கு ஒரு தோள் கிடைக்காதா, எனக்கு ஒரு அம்மா என்னை வந்து கொஞ்ச மாட்டாங்களா, எங்கள் அப்பா வந்து என்னை கைப்பிடிச்சு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாரா, இந்த ஏக்கங்கள்லாம் எனக்கு இன்னராக உள்ளக்குள்ளே ஸ்டோர் ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஆனால் இதை நான் மறக்கிறதுக்கு வெளியில் என் அன்பை கொடுக்குங்கிற பேரில் எல்லாட்டையும் போய் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன மைண்டில் தோணுச்சு அப்படின்னா, அந்த 16-17 வயசுக்குரிய அந்த காதல், அந்த ஹார்மோன்ஸ்லாம் அந்த டைம்லலாம் இதெல்லாம் வந்து நம்ம காதல் கத்திரிக்காயெல்லாம் போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு வர ஹஸ்பண்டுக்கிட்ட தான் அன்பாக இருக்கணும், நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட எதிர்பார்க்கணும், அவங்க வந்து அவங்கக்கிட்ட தான் நம்ம உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கற்றுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த பேஸ்மெண்ட்டும் வாழ்க்கைனா என்ன, அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், அந்த 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 அது மூலம் அந்த உலகம் ஒரு ஆணும் பெண்ணும் கற்றுக்குறாங்கல்ல அந்த கல்யாணத்துக்கு, அதையும் நான் கற்றுக்கல. அப்போ அந்த என்ன எதுக்கும் கூட கற்றுக்காம நான் வந்து இந்த இப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டே இருப்போம்ல, அப்படியே வாழ்ந்துட்டேன். அதுக்குள்ளே எனக்கு ஆண் தன்மை வேறு ஜாஸ்தி இருந்ததுனால பெண்ணுக்குரிய எந்த கேரக்டரும் இல்லாமல் அப்படியே நான் வந்து ஒரு பெண்ணாக ஒரு அழகான ஒரு உடை, அந்த பெண்ணுக்குரிய தன்மை இருக்கும்போது எனக்கே எல்லோரும் என்னை ஓஹோ ஆகாங்கும்போது அது எப்போமா தான் பயன்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. இயல்பாக இருந்தால் கூட நான் அதுதான் இல்லையே உள்ள. அதனால் எனக்கு தைரியம், இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுற விதம், எதையுமே செய்ய முடியாதுன்னு அதை செஞ்சு காட்டுறது, தைரியமாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஆயிடுச்சு. சேம் டைமில் நான் வந்து எப்படியாவது என்டர்பிரனர் ஆகி பயங்கரமாக நமக்கு 20 பேர் 50 பேருக்கு தொழில் சொல்லித்தரணுங்கிற நோக்கத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, என் கனவெல்லாம் அங்கே போயிடுச்சு. எப்போது அந்த டைமில். இதில் என் லைஃபு அப்படி முடிஞ்சு அப்படிலாம் நான் கடந்து கல்யாணம்னு வந்தோடனே எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னே ஓகேன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்போயாவது நான் கற்றுருக்கணும். எனக்கு ஒரு வருஷம் 6 மாதம் கேப் இருந்துச்சு. லைஃப்னா என்ன, ஹஸ்பண்ட்னா என்ன, குடும்பம்னா என்ன, எந்த மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு என்ன இருக்கும், இன்னொன்று என்னோடய உடலில் ஹார்மோன் சேஞ்சஸ் என்ன, நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் எனக்கு தெரியல. அதையும் நான் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். எங்கள் வீட்டில் என்னை மிலிட்ரியில் ரேஞ்சில் நீ நல்ல ட்ரெஸ் போட்டுறக்கூடாது, நல்ல மேக்கப் பண்ணிடக்கூடாது, நல்ல மாதிரி செஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சால் அந்த மாதிரி பெண்கள் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு 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 கட்டமே போட்டு வச்சு வளர்த்ததுனால நான் கொஞ்சமாக அழகாக கொஞ்சம் கிளம்பிட்டேன்னா என்னாச்சு எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆனோடனே நான் அதையும் சுருக்கிட்டேன். ஆக மொத்தம் சேர்ந்து என் கேரக்டரவே என்னவே மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுனால இப்படி ஒரு ஜடப்பொருளாக தான் நினைக்கிறேன். இப்போ என் நோக்கமெல்லாம் வந்து எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா, எனக்காண்டி நான் அழுதா நீ அழாத, நீ வந்து சந்தோஷமாக இருந்தேன்னா நான் அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி துன்பமாக இருக்குன்னு சொல்கிறது, என்னை வந்து இந்த மாதிரி இப்படி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் எல்லோரும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் பண்ணுறேன். அப்போது நான் எங்கே இந்த மாதிரி சொன்னேன்னா அவங்க உனக்கெல்லாம் இப்படி துன்பம் வருமா,
நீ ஏன் எங்களுக்கு இவ்வளோ பேருக்கு ஆறுதல் சொல்கிற, உனக்கெல்லாம் துன்பம் வரலாமா, நீ எல்லாம் ஏங்குவியா, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ வந்து அப்படி சொல்லியே என்னை வந்து அந்த வெளிப்படுத்த முடியாத தன்மைக்கு ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் எந்த கட்டத்தில் நின்னேன்னு இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பக்கம் போல் இந்த பக்கம் தெரியல. இப்போ இந்த நேரத்தில் எனக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த அன்பை நான் சுற்றி செஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த அன்பெல்லாம் கணவனுங்கிற பேரில் பொசக்குன்னு ஊற்றிட்டேன். அவருக்கு ஃபுட்டு செய்கிறது, அவரை கவனிக்கிறது, ஒரு ஸ்லேவ் அடிமை எப்படி செய்வாங்களோ அது மாதிரி தான் செஞ்சேன். அதை அன்புன்னு நினச்சிக்கிட்டேன். ஃபுட்டை வந்து கொடுக்குறது, டிஃபன் காஃபியெல்லாம் வந்து கொடுக்குறது, இந்த எப்படி வந்து இந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்து இந்த அந்த அந்த அட்டெண்டர் அந்த அந்த சர்வர் வந்து எப்படி வந்து அந்த ஹோம்மேடை வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து செய்வாங்க. காஃபி, பெட் காஃபி, அப்புறமா வந்து இந்த குளிக்கிறதுக்கு இந்தாங்க உங்கள் ட்ரெஸ்ஸு, இந்தாங்க உங்களோட அந்த என்ன சொல்கிறது, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்லேருந்து, சோப்புலேருந்து, அப்புறம் ஷூ ஷாக்ஸ்லேருந்து, அப்புறமா போடுற ஃபுட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், இதெல்லாம் எல்லாமே ஒரு ஸ்லைவ் செய்வாங்கள்ல, அது மாதிரி செஞ்சுட்டு அந்த நாளெலாம் கொடுக்கும்போது அவங்க அதை வந்து அப்போ எனக்கு அறிவு வந்திருக்கணுங்க. அவங்க ஏதோ ஒரு அடிமை செய்கிற மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. நான் என் கற்பனையில், என்னோடய முட்டாள்தனத்தில், என்னோட மாயையில் அவங்க இதெல்லாம் செய்யும்போது நான் கண்ணை மூடிட்டு செஞ்சேன்னா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு எனக்கு என்ன தெரியும். கண்ணை மூடிட்டு அன்பு செலுத்துறதுன்னா இதுதான் எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. கண்ணை மூடிட்டு அன்பு செய்கிறது என்ன முடியல, என்னை பற்றி எதுவுமே யோசிக்கலை. என் கனவு, என் கற்பனை, என் ஆசை எல்லாமே மொத்தத்தில் அந்த கணவனை அன்பாக அவங்களுக்கு குழந்த மாதிரி அவங்கள வந்து எல்லாமா தாங்கணும். இதை ஒன்றை தவிர எனக்கு எதுவுமே தெரில. இது இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலையில் சுற்றி இருக்கும்போது என்னென்னா, எனக்கு கொஞ்சம் வந்து இப்போ நான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி சொன்னேனே, குற்றச்சாட்டுன்னு சொன்னேனே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போதெல்லாம் அவங்க வந்து என்னென்னா இல்லைங்கிற மாதிரி அடுத்து ஒரு கொஞ்சம் நல்லா பேசிடுறாங்க, நல்ல மாதிரி ஆகிடுறாங்க. அப்போ நம்மளோட கற்பனை ஆனால் திரும்பி அதே மாதிரி தொடருது. அவங்க வந்து என்கிட்ட வர மாதிரி வந்து போகிற மாதிரி போயிடுறாங்க, வர மாதிரி வந்து போகிற மாதிரி போகிறாங்க. இப்படி இந்த சூரியன் உதயமாகுது, மறையுது. இதே மாதிரி தான் அந்த அந்த கனெக்ஷன், அந்த ஈர்ப்பு, அந்த லவ்லாம் இருக்குது. இப்போ எனக்கு என்னென்னா, இது நிஜமாகவே லவ் இல்லையா, ஈர்ப்பு இல்லையா, இது நமக்காண்டி இருக்காங்களா இல்லையா, நம்ம ஏங்கணுமே ஒரு தோல், ஒரு மடி, ஒரு மடியில் படுத்துக்கணும், ஒரு சாஞ்சுக்கணும்னு, அது இது இல்லையா, இல்லை இது தானே சொன்னாங்க, ஆனால் இது வரமாட்டேங்குதே, நான் போனால் அவாய்ட் பண்ணுறாங்க, அவங்களும் எனக்கு தர மாட்டேங்கிறாங்க, சுத்தம் என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக 2012 எக்ஸாமுக்குள்ளே குதிச்சிடலான்னு சொல்லி குதிச்சுட்டு 2026 வரைக்கும் எக்ஸாம்லேயே இருந்துட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸாமுக்குள்ளே ப்ளஸ் வந்து அந்த யோகா தியானம் அப்படின்னா, ஏன் கேட்டிங்கன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, நீ இப்படி யோகா தியானம் போயிட்டு எக்ஸாம் இருந்தால் அவன் ஹஸ்பண்ட் எப்படி வந்து அவங்க மேலே கேர் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையே சொல்லணும்னா என் ஹஸ்பண்டு அவங்க ஃப்ரீயாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், பேச்சுலராக இருக்கணும், ரூம்மேட் மாதிரி இருக்கணுங்கிறக்காண்டி என்ன தள்ளி விட்டாங்கிறது அவங்களுக்கு புரியாது, எனக்கு தானே புரியும். அப்போ கூட வந்து என்னென்னா, எனக்கு 50-50 புரிஞ்சிருச்சு. ஆனாலும் சரி, இது வந்து எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் பார்க்கலான்னு போனோம். பார்க்க தான் நான் லைஃப் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்ததும் எனக்கு கிடைக்கணும்னு நினச்சதும் கிடைக்கல. எது உண்மையானதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அந்த யோகா அப்படிங்கிற தன்மை வந்து எனக்கு என்னென்னா, உண்மைக்கே அந்த யோகாவும் அந்த தியானமும் அந்த இந்த நிலையும் எனக்கு இல்லைன்னா, நான் வந்து உண்மையே ஒரு வகையில் வந்து நான் எப்படி இருந்திருப்பேனான்னு தெரியாது. உண்மைக்கு உயிரோடு இருந்திருப்பான்னு கூட தெரியாது. நான் ரொம்ப வருஷம் முன்னாடியே செத்து போயிருக்கணும், இல்லை சூசைட் பண்ணிக்கணும், இல்லைனா நான் இந்த தன்மையில் இல்லாமல் வேறு தன்மைக்கு நான் வந்து சித்தப்பிரமை இந்த மாதிரி போயிருக்கணும். ஆனால் என்னை மாற்றி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து என்னை இப்படி பேசுகிற மாதிரி தெளிவு மாயிலேருந்து எடுத்து நானும் பிரம்மம், நான் யார் அப்படிங்கிறத உணர்றதுக்கு தன்னை அறித வச்சதுக்கு ஒரு வகையில் என் ஹஸ்பண்டுக்கும் என் சுச்சுவேஷன் உள்ளவங்களுக்கும் என்னை வந்து இந்த மாதிரி ஒதுக்கி வச்சவங்களுக்கும் என்னை வந்து விலக்கி வச்சவங்களுக்கும் ஒரு வகையில் நன்றி சொல்லிவிட்டு, சேம் டைமில் அப்படி இல்லாததுக்கு என்ன காரணம், அப்படி இருந்திருந்தால் நானும் நார்மலாக வாழ்ந்திருப்பேன்லேன்னு ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அது எனக்கு சொன்ன பதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒன்றால் தானே உனக்கு துன்பம், இப்போ தானே இப்போ ஏன் வந்து நீங்கள் இப்போ எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணாத போது நான் அன்பு தானே கொடுத்தேன், இது தவறா, இது ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, அன்புனா என்னன்னே தெரியாமல் நீ அன்பு கொடுத்தேன்னு சொல்லும்போது, இப்போ அன்புனா என்னென்னு இப்போ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு புரியுது. அச்சச்சோ, எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம், எவ்வளோ பெரிய புரியுதா உங்களுக்கு. நான் அன்புன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தது பிஸ்னஸ்.
எனக்கு நீ அன்பு கொடு, நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னோடனே அவங்க எனக்கு எனக்கு நீ எனக்கு எனக்கு என்னை வந்து புரிஞ்சுட்டுவாங்க. எனக்கு வந்து எனக்கு எனக்கு வலிக்கும்போது எனக்கு வந்து என்னை வந்து தோளில் சாய்ச்சிப்பாங்க. என் மடியில் வச்சுட்டு ஒரு ஒரு தூங்கு தூங்கு அப்படின்னு ஒரு தாலாட்டு பாடுவாங்க. அப்படின்னு கற்பனை பண்ணது யார் தப்பு? ஏன் தப்பு? அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே இருந்ததை எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்குமான்னு சொல்லி நான் கணவன் மேலே வந்து ஒரு கட்டம் கட்டி அவங்கள போட்டு ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள இழுத்தது 2வது தப்பு. 3வது வகையில் ஒருவேளை வந்து என்னென்னா அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் அதுக்குள்ளே சிக்கி போய் என்ன ஏது நான் வந்த நோக்கத்துக்கே இல்லாமல் போயிருந்திருக்கோம். எனக்கு இப்போ வந்து நான் என்னோடய பர்பஸ் லைஃப் பர்பஸ் என்ன, நான் எதுக்காண்டி வந்திருக்கேன், நான் என்ன எனக்கு என்ன தேவைப்படுது, என்ன நான் உணர்ந்திருக்கேன், எதை நான் வந்து எதுலேருந்து விடுதலை ஆகியிருக்கேன், எதில் சிக்கியிருந்தேன், எது எனக்கு வலிச்சிச்சு, இப்போ எது வந்து எனக்கு அமைதி தருது, இதெல்லாம் ஒரு ஒரு பிரித்து அப்படியே அக்கு வேற ஆணி வேற கலட்டி ஒரு ஆடிட் பண்ணி ஒரு 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 சர்வே பண்ணி ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு பண்ணி டெமோவாக என் லைஃப்பை வந்து எனக்கு காமிச்சு இன்றைக்கி நான் பேசும்போது என்னென்னா, இப்போ கணவர் மேலே வச்சுருந்தது வந்து அது நீ பற்று, அது வந்து அது பொசசிவ்னஸ், அது வந்து காதல் கிடையாது. நீ நான் இப்போ ரைட் நவ் நான் என்னென்னா அன்கண்டிஷனல் லவ். இப்போவும் சேம் டைம் நான் அதே தான் செய்கிறேன். இப்போ நான் செய்கிறேன்ல, அதே காஃபி கொடுக்குறது, ஸ்லைவாக இருக்கிறது எல்லாம். ஆனால் நான் வந்து விழிப்புணர்வோடு செய்கிறேன். ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு செய்கிறேன். என்னோடய சுயமரியாதைக்கு இழுக்கு வராமல் செய்கிறேன். என்னை அலட்சியப்படுத்த விடாமல் செய்கிறேன். என்னை வந்து ஹர்ட் பண்ண விடாமல் நான் தற்காத்துக்கிறேன். என்னையே நான் வந்து லவ் பண்ணுறேன். என்னையே போட்டுறேன். என்னையே வணங்குறேன். என்னையே நான் வந்து ஆதரிக்கிறேன். என்னையே நான் வந்து ஏங்குறேன். எனக்காண்டி என்ன காதல் செய்கிறேன். என்ன நான் அணைச்சிக்கிறேன். என்னையே நான் தோளில் சாய்ச்சிக்கிறேன். என்னையே நான் தாலாட்டிக்கிறேன். என்னையே நான் பாராட்டிக்கிறேன். இதெல்லாம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த சூழ்நிலையில் எனக்கு வந்து அவங்க கற்றுக் கொடுத்த பாடம் நான் வந்து அதன் மூலம் தூக்கி எறிஞ்சதுனால நான் வந்து எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு அந்த வலியின் மூலம் நான் அந்த மாயையிலேருந்து விடுபட்டுட்டு இதெல்லாம் அவங்க காரணம் இல்லை, இது நான் தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு தான் இப்போ ரைட் நவ் நான் இருக்கிறது. அப்போ எனக்கு தோணும், அப்போ ஏன் நீங்கள் எனக்கு வந்து இந்த லவ்வையும் எனக்குன்னு ஒருத்தர் ஏன் கொடுக்கல? எனக்குன்னு அது ஃப்ரெண்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அம்மா அப்பா இருக்கட்டும், உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் உன்னிடம் வந்தேன். நீ இப்படிலாம் இருந்ததுனால தான், நீ எல்லாத்தையும் விட்டதுனால தான், அதுக்கு துறக்கிறதுக்கு நீ தயாராக இருந்ததுனால தான், அவங்கெல்லாம் உன்னை விட்டதுனால தான், நீ விட்டுட்டு தனியாக இருந்ததுனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டிவைன் அந்த 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 பிரபஞ்சம் என்னை அணைத்து கொண்டது, என்னை வந்து தாளாட்டுச்சு, என்னெல்லாம் பண்ணுச்சு. அப்போது நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எனக்கு உடலாக இல்லைல்ல, நீங்கள் என்னை அணைச்சிக்கிறீங்க, என்னை வந்து உங்கள் மடியில் போட்டு தாளாட்டுறீங்க, ஆனால் வந்து உருவமாக இல்லையே, அது வந்து ஒரு 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 எமோஷ்னலாக இல்லையே, எனக்கு அந்த உணர்வு இல்லையே அப்படின்னு நான் கேட்கும்போது என்னென்னா, அப்போ தான் நான் உருவத்தில் சிக்கியிருக்கேன் அப்படின்னு புரிஞ்சிச்சு. அந்த உருவத்தில் சிக்கியிருக்கும்போது தான் அப்போ உடல் தேடுதா, உடல் தான், உடல் பிணைப்பு தான், உடலைத்தான் நீ தேடியாங்கும்போது தான் நான் வந்து அந்த சிலை உருவத்திலேருந்து கூட இல்லாமல் இந்த எமோஷ்னலாக உருவத்திலேருந்து கூட என்னை கட் பண்ண வச்சு, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கேம், ஜஸ்ட்டு ஒரு மாயை, இது வந்து ஒரு கனவு, இது வந்து தற்காலிகமானது, இங்கே லெசன் லெசன் புரிய வச்சுட்டு வந்து நீ வந்து இது வந்து ஏங்குற, இதுக்காண்டி நீ வந்து தொலைச்சது காலங்கள் இதெல்லாம் நிறையா, இன்னும் அதையே நீ பண்ணிகிட்ருக்க, உன் ஆன்மாவை நீ எவ்வளோ ஹெட் பண்ணுவ, உன்னையே நீ எவ்வளோ துன்பப்படுத்திக்குவ, உனக்காண்டியே நீ என்ன வந்து இவ்வளோ உனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த மறந்துட்டு மற்றவங்களுக்காண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணுறேங்கிற பேரில் நீ உன்னையே சிதைச்சிக்கிற அப்படின்னு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் சொல்கிற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் பூ வாங்கி தர மாட்டேங்கிறாரு, எனக்கு ஒரு அழகான புடவை வாங்கி தர மாட்டேங்கிறாரு, என்னை பாராட்ட மாட்டேங்கிறாரு, என் ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அதுக்கப்புறம் என்னை வந்து கொஞ்சம் மாட்டேங்கிறாரு, ஆதரிக்க மாட்டேங்கிறாரு, சம்திங் ஹக் பண்ண மாட்டேங்கிறாரு, சம்திங்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இருந்தால் தான் இது உணர்வா, இருந்தால் தான் இதா, அதையும் தாண்டி உணர்வு. நீ என்ன நினச்சிட்டு இருக்கியே, என்ன பதறியா, நான் உன்னை இப்படி ஹக் பண்ணேனா, நான் அப்படி உனக்கு கிஸ் பண்ணேனா, உனக்கு வந்து இந்த எமோஷ்னலாக கொடுத்தேனா, ஆனால் எப்படி என்ன நீ நினச்சிட்டே இருக்க, என்கிட்ட வந்துடும் நீ ஏன் துடிக்கிற, எனக்குள்ளே ஏன் கலக்கணும்னு நினைக்கிற, ஆனால் நான் வந்து உன்னை எதுவுமே பண்ணலையே, உன்னை பார்க்கவே இல்லையே, உனக்குள்ளே நான் இந்த மாதிரி எந்த எமோஷனும் தரலையே, ஆனால் என்னை ஏன் பார்க்கணும், என் கூட இருக்கணும்னு ஏன் துடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது தான் இது வந்து எனக்கு புரிஞ்சது.
புரியுதா உங்களுக்கு? அதுவே என்னை வழிநடத்தி கொண்ட விதத்தில் தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ நீங்கள் என்னென்னா, இந்த மாதிரி வலி, இந்த மாதிரி கணவன், இந்த மாதிரி காதலன், இந்த மாதிரி அப்பா அம்மா இந்த மாதிரி தூக்கி எறிஞ்சாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நீங்கள் உறுதியாக நம்பணும். அதுதான் அதுக்குத்தான் உங்களை தூக்கி போட வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த பிரிவு, அந்த துன்பம், அந்த வலியெல்லாம் உங்களையே பார்க்குறதுக்கு, உங்களையே மீட்டெடுக்கிறதுக்கு, நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, தன்னை அறிவதற்கு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ தான் இந்த காமம் வந்து என் லைஃப்பில் இவ்வளோ ப்ளேம் பண்ணும். பொதுவாகவே வந்து நம்ம எதை நினச்சி பயப்படுமோ அதே நடக்கணும். நான் ஒழுங்காக பயிற்சி பண்ண நினச்சேன், நடக்கலை. காமத்துலேருந்து எப்படி விடுபட்டுறணும்னு நினச்சேன். இந்த உடல் தன்மையில் ரசிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். எதெல்லாம் செய்யக்கூடாது, ஐயோ தப்பு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சேனோ அதெல்லாம் நான் மறைமுகமாகவே ஈர்த்துட்டேன். இப்போ வந்து என்னென்னா அந்த உலகத்துக்காண்டி இல்லாமல் முந்தியெல்லாம் நான் உலகத்தோடு கலந்து அந்த வேலை செஞ்சுருந்தேன். இப்போ உலகத்துலேருந்து தனியாக சாட்சியாக நின்று பார்க்குறேன். அப்போ தான் ஒவ்வொரு மனிதரும் எவ்வளோலாம் முகமூடி போட்டிருக்காங்க பாரேன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது, சேம் டைமில் வருத்தமாகவும் இருக்குது. ஒரு நாள் கழட்டுவாங்க, நாமளும் இப்படி தானே போட்டிருந்தோம், ஓகே அப்படின்னு சொல்லி கணத்தில் கை வச்சு தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் என் ஃபேமிலியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, சுற்றிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சேம் டைமில் அதே நேரத்தில் இந்த இன்னொரு உலகங்களை மல்டிவர்ஸ் வந்து நான் உலகத்துக்கும் ட்ராவல் பண்ணி ஒரு நிறைய போர்ட்டலில் வந்து ஓப்பன் பண்ணி நான் போகிறதுக்கும் எனக்கு வந்து அந்த அந்த பவரையும் சக்தியும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டால் அது குழந்தையா இருக்கிறதுனால, அதை புரிஞ்சுக்கிட்டதுனால, அது நான் ஆனதுனாலலாம் அது ஆனதுனால